ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்டிங் கோஆர்டினேட்டர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் கவர் லெட்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும் இல்லையா, அதை இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஜெண்டர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருந்தது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட்னு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த சப்மிட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ரெஸ்பான்ஸ் எவால்வேட்டருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஷெட்யூல் எந்தெந்த ஷெட்யூலில் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹிந்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து மினிமம் 6 hours பர் வீக்குக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அந்த ரோலை பற்றிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல அட்டாச் ரெஸ்யூம்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அட்டாச் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கரண்ட் லொக்கேஷன், கரண்ட் கம்பெனி, இந்த இடத்துல உங்கள் லிங்க்டின் லிங்க்கு, உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்குல்லையே, அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட் தான். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்கள் பேசிக் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு அட்லீஸ்ட்டு 6 monthsலேருந்து 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யூஜி டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் பேசிக் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் டூல்ஸ்லலாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எஸ்கியூஎல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரீட்டைல் ஆப்ரேஷன்ஸில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளை வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐம் நாட் ஏ ரோபோட்னு இருக்குல்லையா, இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் சர்வீசஸ் அசோசியேட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும், குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து குவாலிஃபிகேஷன், பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூமோட ஃபைல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப், டாக்குமெண்ட், டெக்ஸ்ட்டு, ஆர்டிஎஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர் லெட்டரும் அதே ஃபைல் டைப் தான். கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி டீட்டெயில்ஸ், ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைரிங் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ரவுண்ட்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் சப்மிஷன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து 5 ஹைரிங் ப்ராசஸ். டோட்டலாக 5 ஸ்டெப்ஸ் இருக்குது ஹைரிங் ப்ராசஸில். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவுன் இருக்குல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல உங்கள் நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் அப் டு அப்ளைன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.